பிரார்த்தனா. பிரார்த்தனா உபனிஷத்து நீங்க சொன்னப்புறம் பானோஜி விழிச்சாங்க. ஓகே. ஏறுமுகம் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. சூப்பர் ஜி. எவ்வளோ அழகான ஒரு கோயில். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. நடராஜர் விக்கிரகம் அப்படியே கண்ணுக்கு எத்தாப்புல இருக்கு. வெரி நைஸ் ஜி. வீட்ல ஜெய் ஸ்ரீ யாராவது கிருஷ்ணா. டான்ஸ் ஆடுவாங்க காமிக்கிறேன். பேத்தி கத்துக்கிறா சார். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामयविनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमहाविष्णवे नमः। जय श्री कृष्ण. எல்லோருடைய உடல் ஆரோக்கியமும் உடல் நலத்துக்காகவும் வேண்டிக்கிறோம். ஏன்னா இந்த ஆன்மீக பாதையில் நமக்கு இன்னும் நிறைய நடக்கிறதுக்கு இருக்கு. அதுக்காக நல்ல தெம்பு வேணும், உடம்பு நல்லா இருக்கணும். அதுக்காக வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பானுஜி சொல்லல. சொல்றேன் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः, स्थिरैरङ्गैस्तुष्टुवागंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्वराः, स्वस्ति न पूषा विश्ववेदाः, स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः, स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। பியூட்டிஃபுல். வெரி நைஸ். जय श्री कृष्ण सर. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னேன். அந்த சஸ்திமஸ்தார் க்ஷயோ சொன்னேன். க்ஷயோ தான் அது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். பாக்கெல்லாம்
பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளைன். வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai ஸோ Shri இப்போ Krishna. வந்து முதல் முண்டக்கம், முண்டக்க உபனிஷத் படிச்சுட்டு இருக்கோம். அதுல முதல் முண்டக்கம், அதோட 2 காண்டம் முடிச்சோம். இந்த முண்டக்க உபனிஷத்துல 3 முண்டக்கங்கள் இருக்கு. அந்த 3 முண்டக்கங்களுக்கும் 2 கண்டங்கள் இருக்கு. ஸோ இந்த முதல் முண்டகத்தோட 2 கண்டங்களும் முடிச்சிட்டோம். இப்ப 2வது முண்டக்கம் ஆரம்பிக்க போறோம். அதற்கு முன்னால என்னெல்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், எது கத்துன்னு இருக்கோம். ஸோ இந்த முண்டக்க உபனிஷத் ஆரம்பிக்கிறதே இந்த ஷௌனகர் அப்படிங்கிறோட முதல் கொஸ்டின்ல ஆரம்பிக்கிறது. அவர் அங்கீரஸ்ட கேட்கிறார், கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வவிதம் விஜ்ஞாதம் பவதி இதி. கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே. பகவோ அப்படின்னு குருவை அவ்வளவு அன்பா சொல்ற, பகவானுக்கு சமமானவர். ஸோ கஸ்மின்னு பகவோ, ஆச்சாரியாலே சொல்லுங்கோ. விஜ்ஞாத்தே கஸ்மின்னு, எதை விஜ்ஞாத்தே, எதை புரிஞ்சா, சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதீத்து, எல்லாமே அறிந்தது போல ஆகும். எந்த ஒரு விஷயம் புரிஞ்சுண்டா தெரிஞ்சுண்டா எல்லாமே தெரிஞ்சதுக்கு சமம். எனக்கு இது சொல்லித்தா அது சொல்லித்தா அப்படிலாம் கேட்கல அவர். அவர் சொல்ற ஏதோ ஒண்ணு தெரிஞ்சா எல்லாமே தெரிஞ்சது அப்படிங்கிறார். அதுக்கு அங்கிரச சொல்ற 2 விதமான வித்யா இருக்கு. வே வித்யே வேதித்தவ்யே பராச்சை பராச்ச, பராச்ச அபராச்ச. சோ 2 விதமான வித்யா இருக்கு. பராச்சைவ அபராச்ச. பரா வித்யா அபரா வித்யா. அபரா வித்யாங்கிறது கீழ் வித்யா, பரா வித்யாங்கிறது மேன்மையான வித்யா. சோ கீழ் வித்யான என்ன, பரா வித்யான எல்லாமே, இலக்கணம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வேதங்கள் முதற்கண்டு எல்லா 4 வேதங்களும் அபராவித்யா அப்படிங்க. சோ இந்த அந்த காலத்துல படிப்புன்னு சொல்லி கொடுத்தது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அபராவித்யா அப்படிங்கிறது. சோ வேதங்களே அபராவித்யா அப்படின்னா பராவித்யா என்ன அப்படின்னு அவர் சொல்றார். அக்ஷரம் எதுவோ அதை பத்தின வித்யா பராவித்யா. சோ எதை அறிந்தால் எல்லாமே அறியும் அப்படிங்கிறதுக்கு மூலமான விஷயம் என்ன, காசல் அண்ட் எஃபெக்ட். இது இருந்ததுன்னா அது. சோ அந்த காஸ் தெரிஞ்சதுன்னா அதோட எஃபெக்ட் எல்லாமே நமக்கு தெரியும். சோ எது காஸ், தங்கம் காஸ், அதுல இருந்து வருதெல்லாம் தான் இந்த நெக்லஸ், பிரேஸ்லெட், காதுல இயர்ரிங். சோ தங்கத்தை தெரிஞ்சால் தங்கத்தோட பலவிதமான விஷயங்களை நமக்கு தெரியலாம். தண்ணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா எல்லா அலைகளும் தெரியும், அலைகள்ல இருக்கிற ஒரு டிராப்பும் தெரியும், ஐஸ் தெரியும், ஸ்டீம் தெரியும், எல்லாம் தெரியும். தண்ணினா என்ன தெரியும். மண்ணு தெரிஞ்சுன்னா அதுலேருந்து வர எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கோ எல்லாம் நமக்கு தெரியும். அதோட பத்தி டீட்டெயில் தெரியாது. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம், பிள்ளையார் வந்து எப்படி பரமேஸ்வரனும் பார்வதியும் சுற்றினால் இந்த உலகமே சுற்றினது மேல, அது மாதிரி இதை அறிந்தால் எல்லாமே அறிந்தது போல. பரமேஸ்வரன் சுத்தினா உலகம் அல்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுமா, தெரியாது. ஆனா உலகத்தை சுத்தினது போல. ஏன்னா உலகத்தை கிரியேட் பண்ணவே இவர் தானே. சோ இவரை சுத்தினா அவர் பண்ண எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுத்தின மாதிரி. சோ எவ்வளவு டீட்டெயில்டா தெரியாது. இங்கதான் இந்தியா இருக்கு, இங்கதான் மார்ஸ் இருக்கு, இங்கதான் சன் இருக்கு, இங்கதான் கேலக்சி இருக்குன்னு தெரிய வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் இவர்கிட்ட இருந்து வந்தது. சோ இவரை சுத்தினா போரும். அது போல இந்த அக்ஷரமான ஒரு விஷயத்த இந்த காசு தெரிஞ்சுட்டா அதோட எஃபெக்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். சோ இந்த
நெக்லஸ், பிரேஸ்லெட், இயரிங் இதெல்லாம் என்ன? நாம ரூப விவகாரம். வேற வேற நாமங்கள், வேற வேற ரூபங்கள், வேற வேற விவகாரங்கள். விவகாரங்கள்னா யூஸ். ஆனா எல்லாமே மூலமா என்ன? தங்கம். அதே தங்கம் தான் இந்த நெக்லஸ்லயும் இருக்கு, பிரேஸ்லெட்லயும் இருக்கு, காதலையும் இருக்கு. அதே தங்கத்தை தான் மெல்ட் பண்ணா இயர்ரிங் ஆடுறது. அதே தங்கத்தை திருப்பி மெல்ட் பண்ணா நெக்லஸ் ஆயிடும். அதே தங்கம் திருப்பி மெல்ட் பண்ணா. ஸோ அந்த தங்கம் சேஞ்ச் ஆறது இல்லை. அதோட நாம ரூப விவகாரம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. அது கழுத்திலேருந்து கைக்கு போறது, கையிலேருந்து காதுக்கு போறது. விவகாரங்கள் சேஞ்ச் ஆகுது. ஓவலா இருக்கு, சர்க்கிளா இருக்கு, சின்னதா இருக்கு. சோ நாமம் அதுக்கு பேர் வேற, இதுக்கு பேர் வேற, அதுக்கு பேர் வேற. சோ நாமம் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்லஸ், பிரேஸ்லெட், இயர். ரூபம் சேஞ்ச் ஆகுது. ஒண்ணு பெருசா இருக்கு, ஒண்ணு வந்து வளையலா இருக்கு, ஒண்ணு வந்து காதுல இருக்கு, சின்னதா இருக்கு. சோ ரூபங்கள். விவகாரங்களும் வேற. அது கழுத்துல பாக்குறது, இது கையில பாக்குறது, இது காதுல பாக்குறது. சோ அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும். இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி எல்லாம் கீழெல்லாம் ஒரு ஒரு தங்கம் இருக்கிறது. அந்த தங்கத்திலிருந்து தான் இதெல்லாம் வருகிறது. மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், இந்த பிருத்திவியா இருக்கட்டும், இந்த ஆகாசமா இருக்கட்டும், இந்த நட்சத்திரங்களா இருக்கட்டும், இந்த சூக்ஷ்மமான தாட்ஸா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், ஞாபகங்களா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், அறியாமையா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு தங்கத்திலிருந்து வந்தது. சோ அதுக்கப்புறம் அந்த உபநிஷத்துல வந்து முதல் 2வது காண்டத்துல கர்மங்களை பத்தி சொல்லுங்க. யாகங்கள், கர்மங்கள் அதை பத்தியும் டீட்டெயில்டா சொன்ன. ஏன் சொல்றார்? ஏன்னா இதெல்லாம் பண்றதோட எது லிமிடேஷன் என்னது அதுன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும். இப்ப படிச்சிருக்கே இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னா வேஸ்ட் இல்லை. நீ படிச்சதெல்லாம் நல்லதுதான். இந்த மாதிரி யாகம் பண்ணணும், இந்த மாதிரி அக்னி வரைச்சு இங்க போடணும், நெய்ய போடணும், ஆவுத்தி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னது எதுவுமே வேஸ்ட் இல்லை. இதுல இருந்து கிடைக்க வேண்டியதெல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் பண்ணா ஒண்ணும் நடக்காது, இந்த யாகங்கள்லாம் பண்ணா ஒண்ணும் கிடைக்காது, நீ பண்றதெல்லாம் வேஸ்ட், இந்த சொர்க்கலோகம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிலாம் சொல்லலை. இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் உண்டு. சோ இதெல்லாம் கிடைச்சனாலும் க்ஷீணே புண்ணியே, எல்லா க்ஷீணங்களும் எல்லா புண்ணியங்களும் க்ஷீணமாயிடுச்சுன்னா திருப்பி இங்கதான் இருந்தானும். சோ இதெல்லாம் எதெல்லாம் பண்ணி இது கிடைச்சாலும் அதுல இருந்து என்ன, வாட் இஸ் த எண்ட்? நல்ல படிப்பு கிடைச்சது, நல்ல யௌவனம் கிடைச்சது, நல்ல உடம்பு இருக்கு, நல்ல நிறைய செல்வங்கள் இருக்கு, பவர் இருக்கு, புகழ் இருக்கு, நல்ல ஒரு குடும்பம் இருக்கு, நல்ல எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன? இதுதான் அங்கடின்னு முடியறதா? இல்லையே. அதுக்கு மேலே 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 வந்து ஆசை வந்துட்டேதான் இருக்கும். இந்த மனசு இன்னும் தேடிண்டேதான் இருக்கும். எதை தேடினியோ அதெல்லாம் கிடைச்சாலும் அங்க நிறுத்தாது, அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அது கண்டினியூ ஆகி சொர்க்கத்துக்கு போனாலும், அந்த சொர்க்கத்துல இருக்கிற அந்த இந்த துக்கம் இல்லாமல் இருக்கிற அந்த அந்த உலகம் கிடைத்தாலும் போராது. ஏன்னா திருப்பியும் அதெல்லாம் முடிஞ்சுட்டு திரும்பி இங்கதான் வந்தானு. சோ எதை பண்ணாலும் அதுல இருந்து நிறைவு கிடையாது. நிறைவில்லா குடம் அது. எவ்வளவு போட்டு 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 போட்டுனாலும் அது பாட்டுக்கு வழிஞ்சுட்டு இருக்கும். ஒண்ணும் அது நிரம்பவே நிரம்பாது. சோ இந்த உபனிஷத்து சொல்றது யோசி, இத பத்தி இதெல்லாம் இவ்வளவுதான் துச்சம் அப்படின்னு நினைச்சுக்காதே. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னு நினைச்சுக்காதே. இதெல்லாம் துறவிட்டு ஓடிக்கணும்னு நினைச்சுக்காதே. யோசிச்சு பண்ணு எதை பண்றியோ. வாழ்க்கையை என்ஜாய் பண்றோமா என்ஜாய் பண்ணு, இல்லைன்னு சொல்லல. செல்வத்துக்கு செல்வம் வேணும்னு பண்றியா, நல்லது பண்ணு. படிப்பு வேணுமா பண்ணு. பட்
அதுக்கப்புறம் என்ன? அதை பத்தி யோசி. இதெல்லாம் பண்ணிட்டு என்ன கிடைக்க போறது? இது உனக்கு நிரந்தரமான ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னு யோசி. அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? கிடைக்காது. நிரந்தரமான ஒன்றுமே இதெல்லாம் பண்ணி கிடைக்காது. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. So, எது பரிபூர்ணமா இருக்கோ, இன்ஃபைனைட்டா இருக்கோ, அது ஒரு ஃபைனைட் ஆக்ஷன்ல இருந்து வராது. எது இன்ஃபைனைட்டோ அது நீங்க ஃபைனைட்டா இது பண்ணணும், அது பண்ணணும், படிக்கணும், யாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன்ல இருந்து இந்த பரிபூர்ணமான ஒரு நிலை கிடைக்கவே கிடைக்காது. சோ எந்தெல்லாம் உங்களுக்கு பயன் கிடைக்கிறதோ, இந்த மாதிரி யாகங்கள், இந்த மாதிரி தானங்கள், இந்த மாதிரியான நல்ல வாழ்க்கை நடத்துறதுனால கிடைக்கிறதோ, அதோட பலன்கள்லாம் அழிய போறது, நிரந்தரமானது இல்லை. ஏன்னா அது அதுக்கு லைஃப் இருக்கு. எந்த மாதிரியான பலன் இருந்தாலும் அதுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அதுக்கப்புறமா திரும்பியும் அது அழிஞ்சுவிடும். நிரந்தரமா அக்ஷரமா எதுவுமே இல்லை. சோ இந்த பிரம்மனை நம்மளால எது பண்ணியும் நம்மளால அந்த பிரம்மனை கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம பண்றதுனால அது பண்றதுங்கிறது, அது பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்கு, பண்றதுக்கு ஒரு ஒரு மிடில் இருக்கு, பண்றதுக்கு ஒரு எண்ட் இருக்கு. சோ அது ஸ்டார்ட் டு எண்ட். அதுல வச்சுட்டு ஸ்டார்ட்டே இல்லாததும் எண்டே இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வர முடியாது. சோ நமக்கு இந்த கேள்வி வருது, இதுக்கும் முன்னாடி பின்ன என்ன இருக்கு? இதுதான் இல்லை அப்படின்னு வந்த அப்புறமா எது நிஜம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விகளுக்கு பதில்தான் இந்த 2வது முண்டகத்துல வரும். 2வது முண்டகம் எப்படி ஆரம்பிக்குது? ததே தத் சத்யை யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காஸ் சஹஸ்ரஷ பிரபவந்தே சரூபாஹ. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோ. யாரு என்னோட சேர்ந்து இருக்கா அந்த மாமி இந்த குரூப்ல இந்த மாதிரி. தேங்க்யூ. ததேதத் சத்யை யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காஸ் சஹஸ்ரஷ பிரபவந்தே சரூபாஹ ததாக்ஷராத் விவிதா சௌம்ய பாவா பிரஜாயந்தே தத்ர சைவாபி யந்தி. ததேதத் சத்தியம், தத் அது, ஏதத் இதுவே, சத்தியம் உண்மை, யதா எவ்வாறு, எப்படியோ, சுதீப்தாத் நன்றாக எரிகின்ற, பாவகாத் நெருப்பிலிருந்து, விஸ்புலிங்காக தீப்பொறிகள், சஹஸ்ரஷ ஆயிரக்கணக்கான, பிரபவந்தே தோன்றுகின்றன, சரூபாகா. இதுதான் ரொம்ப முக்கியமான வேர்டு இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல எதை கத்துனாலும் இல்லையோ, இந்த சரூபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கத்துண்டாலே போறோம். சரூபாகா அதே குணங்களோட, அதே இயல்புடையவாக, ததா அதுபோல, அக்ஷராத் அழிவற்ற, விவிதாக பலவகையான, பாவாக உயிர்களும் பொருள்களும், சோம்ய அன்பான சீடனே, பிரஜாயந்தே பிறக்கின்றன, தத்ர அதிலேயே, ச மேலும், ஏவ உண்மையாகவே, அபி மறுபடியும், யந்தி திரும்பி செல்கின்றன. சோ ஒளிரும் நெருப்பிலிருந்து எண்ணற்ற தீப்பொறிகள் தோன்றி மீண்டும் அதிலேயே கலப்பது போல, இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பொருள்களும் அந்த அழிவற்ற பிரம்மத்திலிருந்து தோன்றி இறுதியில்
அதிலேயே ஒடுங்குகின்றது. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ரொம்ப டீப்பான ஸ்லோகம் இது. அதனால்தான் சொல்றார், ததே தத் சத்தியம், இதுதான் உண்மை. அவ்வளவு அடிச்சு சொல்றாரு. ஏன் இல்ல, முக்கால் ஸ்லோகம் இந்த மாதிரி எல்லாமே சத்தியம்தான், எந்த ஸ்லோகமும் சத்தியம்தான். ஆனா இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் தனியா சொல்றார், ததே தத் சத்தியம், இதுதான், இது ஒன்றும்தான் உண்மை. ஏன்னா இது ஒரு சத்தியம்னு நம்ம நினைக்கிறதையும் விட தாண்டினது. நமக்கு எது சத்தியம் அப்படின்னு பாக்குறோமோ அதையும் தாண்டின அல்டிமேட் சத்தியம். தமிழ் பிலிம்ல தான் எதுக்கும் மேல எதுக்குன்னா அல்டிமேட், சூப்பர், சூப்பருக்கு மேல சூப்பர், சூப்பர், அதுக்கு மேல அல்டிமேட் அப்படிலாம் வரும். இந்த மாதிரி இது இந்த சத்தியம் தான் அல்டிமேட் சத்தியம். இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு சத்தியம் தான் இருக்கு. இது ஏவ, இது ஒன்றுதான் சத்தியம். இதுக்கு முன்னாடி எதெல்லாம் கத்துண்டோமோ அதெல்லாம் கர்மா, அதோட பலன்கள், அதை பத்தியும் சத்தியம் தான் சொன்னார். இதெல்லாம் சத்தியமா நடக்கும் சொன்னார். ஆனா அது ஒரு ஒரு விவகாரமான சத்தியம். இது ஒன்றுதான் சத்தியம். அதுக்காக ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள். என்ன அழகான எக்ஸாம்பிள்? நெருப்பு. அந்த நெருப்பு, அதுல இருந்து ஆயிரக்கணக்கான பொறிகள் வந்துட்டு இருக்கும். அந்த பொறிகளும் நெருப்பு தான். எல்லாம் இந்த நெருப்பிலிருந்து வருகிறது. எல்லாமே அப்புறமா மறைந்து விடுறது. எல்லாமே அப்படி சேர்ந்து வருது. அப்புறமா தனித்தனியா போயிட்டு அப்புறம் மறைஞ்சிருது. கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. அப்புறமா எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்லை, பிடிக்கல அப்படின்பா. அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டு போயிடுவா. அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்துட்டு இருக்கும். அப்புறமா சண்டை போட்டு தனித்தனியா பிரிஞ்சு அழிஞ்சு போயிடும். அழிஞ்சுட்டு திருப்பியும் அதுக்குள்ளேதான் வருது. இந்த பிரபஞ்சமே அப்படிதான். இந்த ஸ்பார்க்ஸ் போல, இந்த நெருப்புல இருந்து ஜுவாலை வருதே, அதில் அது போல எல்லாமே இப்படி இப்படி பறந்து போயிட்டு அப்புறம் திருப்பியும் அதுலயே வரப்போகுது. இந்த கீவேர்டு இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா சரூபாகா. சரூபாகா அப்படின்னா என்ன? அதே இயல்புடையது. சங்கராச்சாரியர் இந்த ஒரு வார்த்தையில தான் மிக கவனம் கொடுக்கிறார். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னு என்ன வருது? முதல்ல கண்ணு கைத்தாப்புல பெரிய ஒரு ஜுவாலை, அதுல இருந்து துளி துளியா இந்த தீப்பொறிகள் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா மனசுக்கு எப்படி போறது? பெருசா ஒரு பரமாத்மா, அவரோட துளி துளி துளிகள் தான் இந்த பிரபஞ்சம். அப்படிதான் நமக்கு தோன்றது. இந்த நாராயணா தான் பெரும் ஜுவாலை, அதுல இருந்து இந்த ஜீவாத்மா எல்லாம் பறந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை. இதுல முக்கியமான வார்த்தை சரூபாகா. இதுல பெருசு ஸ்மாலு அப்படின்லாம் இல்லை. பெரிய நெருப்பு, அதுல இருந்து சின்ன தீப்பொறி அப்படிலாம் இல்லை. பெருசு ஒரு நெருப்பு, அதோட ஒரு பாகம் ஒரு தீப்பொறி, அதாவது இந்த பாகத்தை கிரியேட் பண்ணது இந்த நெருப்பு அப்படிலாம் இல்லை. என்ன சொல்றா? சரூபாகா. ரெண்டுத்துக்குமே இயல்பு ஒன்றுதான், ரெண்டுத்துக்கு இருக்கிற குணமும் ஒன்றுதான், ரெண்டுத்துக்கும் இருக்கிற கரஸ்பாண்டன்ஸ் ஒண்ணுதான். அது நெருப்பு, அந்த நெருப்புக்கு என்ன குணம் இருக்கோ அதுதான் தீ பொறிக்கும் இருக்கிற அந்த குணம். இந்த பிரம்மன் இருந்து எதெல்லாம் வருதோ
அதுவும் பிரம்மன் தான். பிரம்மனோட இயல்பு தான் அதுக்கும். இந்த பிரம்மன் தான் நம்மளோட கான்சியஸ்னஸ், நம்மளோட விழிப்புணர்ச்சி அப்படின்னு வச்சிருந்தோம்னா, அதுலேருந்து வர்றது எல்லாமே அதே விழிப்புணர்ச்சியோட பாகங்கள் தான். சோ இது வெறும் மனிதர்களுக்காக சொல்லல, விவிதா பாவா அப்படிங்கிறது. வேற வேற விதமான விஷயங்களுக்கெல்லாமே மூலம் இதுதான். அது மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், பட்சிகளா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். வெறும் ஒரு மனிதனுக்கு தான் இந்த விழிப்புணர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லல. இந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜீவாத்மா எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லல. எல்லாருக்குமே இந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. அண்ட் எல்லாரோட கான்சியஸ்னஸும் இந்த கான்சியஸ்னஸோட தான் சமம். சரூபாக ரெண்டுமே ஒன்றுதான். ரெண்டுத்தோட எசன்ஸும் ஒன்று, சாரம் ஒன்று. ததாக்ஷராத், இந்த அக்ஷரத்திலிருந்து, அக்ஷரம் அப்படின்னா அழியாதிலிருந்து. இந்த பிரபஞ்சமே ஒரு சம்சாரம், மாறிண்டே இருக்கு. ஜென்மம் மிருத்யு அப்படின்னு ஒரு சைக்கிள்ல ஓடிட்டு இருக்கு. இது வந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, எல்லாமே கலைஞ்சிட்டு இருக்கு. சோ நிலையா இருக்கிறது என்னது? எப்படி அந்த தங்கம் இந்த எல்லாத்துக்குமே நிலையா ஒன்று இருக்குன்னா தங்கம், எல்லா விதமான ஆர்னமெண்ட்ஸ்க்கு. அப்படின்னா இதுல இருக்கிறது அக்ஷரா, அழியாத ஒன்றுதான். அதுதான் தங்கம் இந்த பிரபஞ்சத்து. உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட குடும்பமா இருக்கட்டும், உங்களோட இந்த பட்சிகளா இருக்கட்டும், இந்த மிருகங்களா இருக்கட்டும், இந்த பர்வதமா இருக்கட்டும், இந்த ஆகாசத்துல இருக்கிற நட்சத்திரங்களா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எல்லாமே இந்த அக்ஷரம். அந்த அக்ஷரம் பலவிதமான ரூபங்களில் தெரிகிறது. எல்லாமே இந்த அக்ஷரத்திலேன்னு வந்திருக்கு. எல்லாமே அந்த அக்ஷரத்தில் அடங்கி இருக்கு. எல்லாமே அந்த அக்ஷரத்துக்குள்ள எண்டா போறது. அதனால்தான் இது அக்ஷரம். இதுதான் சோர்ஸ். இங்கே தான் எல்லாம் வருது. இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இதுக்குள்ளதான் எல்லாம் அடங்க போறது. சோ அக்ஷரா. சோ இந்த அக்ஷரா இருந்து அக்ஷராக்கு இன்னொரு வேர்டு என்ன? புருஷா. புருஷா அப்படின்னா எல்லா இடத்துலயும் பரவிருக்கிறது, எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கிறது புருஷா. சோ இந்த பிரம்மன் தான் எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கிறது. சோ அதுதான் புருஷா. அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. இப்ப தங்கம், அதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, சோ அந்த தங்கத்தை பார்த்தோம்னா அதுல நெக்லஸ் தெரியறதா? அதுல இந்த பிரேஸ்லெட் தெரியறதா? அதுல இந்த காதுல இருக்க ரிங்ஸ் தெரியறதா? சோ அப்ப சொல்லலாமா இதான் நெக்லஸ், இதுதான் பிரேஸ்லெட், இதுதான் இயர்ரிங் அப்படின்னு காட்டலாம். பட் நம்ம கேக்குறோம், எங்க இந்த தங்கத்தை தவிர வேற ஏதாவது உனக்கு தெரியறதா? தங்கம் வேற, இந்த இந்த இயர்ரிங் வேற, இந்த நெக்லஸ் வேற, இந்த பிரேஸ்லெட் அது வேற, தங்கம் வேறையா தெரியறதா? இல்லையே. அப்படின்னா இந்த நெக்லஸ் இந்த தங்கத்துக்குள்ள இருக்கா? இல்லை. இந்த தங்கத்துக்கு வெளியில அந்த நெக்லஸ் இருக்கா? இல்லை. அந்த தங்கத்தோட ஒரு பாகம் தான் இந்த நெக்லஸா? இல்லை. சோ இந்த தங்கத்தோட ஒரு பாகம் நெக்லஸ், ஒரு பாகம் பிரேஸ்லெட், ஒரு பாகம் இயர்ரிங் அப்படின்னு தனித்தனியா இருக்கா? இல்லை. சோ பின்ன இந்த பிரேஸ்லெட் என்ன?
அது ஒரு தங்கத்தின் ஒரு அப்பியரன்ஸ். அந்த தங்கம் அதுவாக தெரிகிறது, இந்த பிரேஸ்லெட்டாக தெரிகிறது. அதே போல இந்த உலகத்தில் எதெல்லாம் பார்க்கிறோமோ அது பிரம்மன் அதுவா தெரிகிறது. அதுதான் இந்த உபனிஷத் சொல்லி கொடுக்க. அதான் புருஷா, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. இன்னொரு மீனிங் ஆஃப் புருஷா இஸ் புரீஷேதே. யார் இந்த ஷேதத்துல, இந்த புரியில படுத்துட்டு இருக்காரோ அவர். சோ இந்த க்ஷேத்திரம், இந்த புரி எது? இந்த உடம்பு. அதுல யாரு படுத்துட்டு இருக்கார்? அதான் இந்த விழிப்புணர்ச்சி, இந்த கான்சியஸ்னஸ், இந்த பிரம்மன். அதுக்கும் புருஷா. சோ இந்த உடம்பில் இருக்கிற இந்த புருஷாவும் இந்த பிரம்மனும் உலகெங்கும் பிரபஞ்சம் எங்கும் வியாபித்திருக்கும் புருஷனும் ரெண்டும் ஒன்றுதான். அது தனி இல்லை. இதுதான் நிஜம். சோ இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பகவான் இருக்க, அந்த பகவானை நம்ம அடையணும். ஒரு சத்தியம் எங்கேயோ இருக்கு, அந்த சத்தியத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லலை. இதை விட ஒண்ணு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிரம்மன் எல்லாம் அதுல இருந்து தான் வந்திருக்கு. இந்த நட்சத்திரம், இந்த இந்த மண்டலங்கள், இந்த உலகங்கள், இதெல்லாமே இந்த பிரம்மனுடைய பல ரூபங்கள் தான். சோ நீங்க தேடுவதும், யார் தேடுகின்றாளோ அண்ட் எதை தேடுகின்றாளோ அது ரெண்டும் ஒன்று. அதனால்தான் இது வந்து பராவித்யா. சோ இது வந்து வேற வேற ஒரு பிலாசபியோ வேற ஒன்றும் மெடிடேஷனோ அப்படிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளா இதுதான் இந்த இந்த நிஜத்தை, இந்த புருஷனை, இந்த பிரம்மனை, எதுல இருந்து எல்லாமே வந்திருக்கோ, எதுக்குள்ளே எல்லாமே இருக்கோ அதை அறிவதுதான் பராவித்யா. இதுதான் ததே தத் சத்தியம். இது ஒன்றுதான் நிஜம். சோ நிஜம் அப்படின்னு சொல்ற, சத்தியம் அப்படிங்கிற இத பத்தி நான் கொஞ்சம் படிச்சிருந்தேன். சத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி, சத்தியம்னா என்ன? இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா? இதுதான் சத்தியம், அதுக்குதான் டெபினிஷன் இருக்கா? சோ இத பாக்குறோமோ அது நிஜம் அப்படின்னா, அந்த கிளாசிக் வேதாந்தாவோட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த கயரை பார்த்தா நாகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. சோ பாக்குறது இந்த கயறு, ஒரு சர்ப்பத்தை, ஆனா அது சர்ப்பம் இல்லை, அது ஒரு கயிறு. இல்லைன்னா இந்த இந்த ஆகாசத்தை பார்க்கிறோம், நீல கலர்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம், ஆனா அது நீல கலர்ல இருக்கா? இல்லை. இந்த மிருக திருஷ்ணா அப்படிம்போம், அதாவது இந்த பாலைவனத்தில் இந்த காற்று இப்படி கொஞ்சம் மிதந்து இருக்கிறதுனால தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். சோ பாக்குறதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா தண்ணி இருக்கா? இல்லை. ஆனா இதெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ வெறும் பார்க்கறதுனால எது எது இருக்கோ அது நிஜம்ங்கிறது கிடையாது. சோ எது நிஜம்? புத்திஸ்ட் வந்து பௌத்த அதாவது ஒரு ஒரு விஷயம் அது இதுக்கா, அதோட குணம் அதுக்காக இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீ உணர்ந்தால் அது நிஜம் அப்படிங்கிற. இப்ப தண்ணியே இருக்கு. தண்ணியோட குணம் என்ன? குடிச்சா தாகத்தை அடக்கிறது. சோ அந்த தண்ணி உன்னோட தாகம், அதை குடிச்சப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், தாகத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், அதை குடிச்சப்புறம் அந்த தாகம் தணிஞ்சதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். சோ அது தண்ணி. சோ அந்த தண்ணி நிஜம்.
ஆனா இந்த மிருக திருஷ்ணா பாருங்க, அங்க தண்ணி இருக்கு பாக்குறதுக்கு, அதை தொட முடியாது, அதை குடிக்க முடியாது, அதுல இருந்து உங்க தாகத்தை போத்துக்க முடியாது. சோ அது நிஜமில்லை. சோ இந்த டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடும், புத்தர் பௌதிக டெஸ்ட். அண்ட் சரி, அதை விட்டுருங்கோ. பிராக்டிக்கலா உங்க தாகத்தை எது எது அழிக்கிறதோ அதுதான் நீர், அதாவது ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா வேதாந்தத்துக்கு அதுக்கும் ஒரு பதில் இருக்கு. இப்ப நீங்க சொப்னத்துல இருக்கேள், சொப்பனத்தில் நீங்கள் இருக்கேள், அந்த சொப்பனத்தில் இருக்கும் உங்களுக்கு தாகம் எடுக்கிறது, அந்த சொப்னத்தில் இருக்கும் உங்களுக்கு தாகம் எடுக்கிறதை சொப்னத்தில் இருக்கிற ஒரு தண்ணி அந்த தாகத்தை தணிக்கிறது அப்படின்னா அந்த தண்ணி நிஜமா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் சார். உங்க தாகத்தை தணிக்கிற வஸ்துவ தண்ணின்னு சொல்லலாமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நான் சொப்னத்துல இருக்கலாம். சோ எழுந்த அப்புறமா அந்த தாகம் அந்த அது தாழ்ந்திருந்து அதான் தண்ணியா இருந்தா அது இல்லை தண்ணி. ஏன்னா அது ஒரு சொப்னம். தோ அது உங்களுக்கு தாகத்தை தணிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருந்தாலும் அது தண்ணி இல்லை. சோ எது வந்து அதோட குணத்தை எக்ஸிபிட் பண்றதோ, அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அது நிஜம் இல்லை. சோ எது நிஜம்? எதை பொய்யாக்க முடியாதோ அதுதான் நிஜம். சோ இது வந்து பாம்பு அப்படிங்கிறோம் இல்லை, அப்புறம் அதை பொய்யாக்கிடுறோம். ஏன்னா அது பாம்பு இல்லை, வெறும் கயறு. இது தண்ணீர் அப்படிங்கிறோம் அப்படிங்கிறோம். ஆனா அதை வந்து போய் கிட்டக்க போய் பார்த்தா அது வெறும் மிருக திருஷ்ணாவா இருக்கு. சோ இல்லை, அதையும் கேன்சல் ஆயிடலாம். சோ எதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கிறீங்களோ அதோட ஒரு நாள் அது தப்பு, அது நிஜம் இல்லை அப்படிங்கிறது எந்த விஷயத்தை எடுத்தாலும் நீங்க அதை நெகேட் பண்ண முடியும். சோ எதை வந்து பொய்ன்னு காமிக்கவே முடியாதோ அதுதான் நிஜம். சோ அந்த மாதிரியான என்ன விஷயம் அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ், இந்த விழிப்புணர்ச்சி, உங்களோட அவேர்னஸ், உங்களுக்கு எது புரிதல், அந்த கான்சியஸ்னஸ் பொய்யாக்கவே முடியாது. நீங்க வந்து ஒரு நாளைக்கு கான்சியஸ்னஸ்ங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சொல்றதுக்கும் கான்சியஸ்னஸ் வேணும். ஒரு விழிப்புணர்ச்சி இல்லைன்னா விழிப்புணர்ச்சிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எது சத்தியம் அப்படின்னா எதை தப்பு, பொய், தப்பு அப்படிங்கிறது எதை நம்மளால நிரூபிக்க முடியாதோ அதுதான் சத்தியம். சோ இந்த பிரம்மன், இந்த விழிப்புணர்ச்சி, இந்த பிரம்மன் தான் இந்த விழிப்புணர்ச்சி. ஏன்னா அதை ஒன்றுதான் ஒத்தராலையும் பொய்யாக்க முடியாது. சோ இது ஒன்றுதான் சத்தியம். அதனால்தான் இந்த உபனிஷத் இது ஒன்றுதான் சத்தியம் அப்படிங்கிறது. ஏன்னா இதை புரிந்தால் இதை தப்புன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. எந்த மாதிரியான ஒரு சயின்டிபிக் தியரியா இருந்தாலும் இதுதான் நிஜம்னு ப்ரூவ் பண்ற சயின்ஸ்ல அதே இன்னும் நாளைக்கு இல்லை அப்படின்ற. மாஸ் cannot be created or destroyedங்கிறது வந்து ஜென்மமா இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ங்கிறத வருஷமா இதேதான் சொல்லி கொடுத்திருந்தா ஸ்கூல்ல. அப்புறம் ஐன்ஸ்டீன் வந்தான், எல்லாம் சொன்னா இதெல்லாம் ரிலேட்டிவ், மாஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி, அவ்வளவுதான், முடிஞ்சிடும். சோ அதே அந்த காலத்துல அதுக்கப்புறம் எவ்வளவோ தியரிஸ் வந்திருக்கு. நிஜம் இதுதான், நிஜம் இதுதான், நிஜம் இதுதான்.
ஆனா எல்லாமே பொய்யாக்க இருக்குது. ஆனா இந்த ஒரு இதை மட்டும் யாராலுமே பொய்யாக்க முடியாது. எது? உங்களோட கான்சியஸ்னஸ், உங்களோட விழிப்புணர்ச்சிய. அந்த விழிப்புணர்ச்சி இருக்குங்கிறத, அது ஒன்றுதான் இருக்கு, அதை மட்டும் யாராலுமே மறுத்துட முடியாது. சோ இது ஒன்றுதான் சத்தியம். சோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த பிரம்மனை வந்து உணர முடியாது, பார்க்க முடியாது, அது எவ்வளவுன்னு அதை பத்தி படிக்க முடியாது, அதை எப்படி மெஷர் பண்ண முடியாது, இவ்வளவு திக்னஸ், இவ்வளவு விட்த், இவ்வளவு டயமீட்டர் அப்படின்னு. அதை புரியணும், இந்திரங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த இந்திரங்களே இந்த பிரம்மன் தான் புரிய வைக்கிறது நமக்கு. இந்த கண்களால பார்க்கலாம், இந்த காதால கேட்கலாம், இந்த அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் வருது. அதுலேருந்து நம்மள பிரம்மனை பார்த்துக்க முடியறது இல்லை. அதனால்தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். சோ சரூபாகா எல்லாமே ஒன்று, ஒரே ரூபம். சோ இந்த எப்படி இந்த ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கோ, அதுல இருந்து இந்த பாட்டும் இருக்கு, இந்த வீடும் இருக்கு, இந்த வால்ஸ் இருக்கு, இந்த உலகம் இருக்கு. சோ அந்த ஸ்பேஸ்க்குள்ள இதெல்லாம் இருக்கா, ஆர் இந்த பாட்டுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு? அந்த ஸ்பேஸ்க்குள்ளதான் இந்த பாட் இருக்கு. சோ இந்த கப்ல இருக்கிறது ஸ்பேஸ், பாட்டில் இருக்கிறது ஸ்பேஸ். சோ இந்த ஸ்பேஸ்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான், அதுக்குள்ளதான் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ இந்த கப்ல இருக்கிற ஸ்பேஸ் இல்லை, இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற இந்த கப். அதுபோல இந்த பிரம்மன்ல இருக்கிற இந்த உடம்பு இல்ல, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற பிரம்மன் இல்லை, இந்த பிரம்மனுக்குள்ள இருக்கிற இந்த உடம்பு. சோ இந்த பிரம்மனிலிருந்து தான் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம இந்த உடம்புக்குள்ள இல்ல, இந்த உடம்பு நமக்குள்ளே இருந்து இருக்கு. சோ இந்த உடம்புங்கிறது இந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கு. எப்படி இந்த ஸ்பேஸ்ல இந்த வீடு இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல இந்த ஆகாசம் இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல அந்த நட்சத்திரம் இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல இந்த மண்டலங்கள் இருக்கு. ஸ்பேஸ் தான் மெயின், அதுல இருந்து தான் இதெல்லாம் இருக்கு, அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. அந்த கப்புக்குள்ள அந்த ஸ்பேஸ் இல்லை, இந்த ஸ்பேஸ்க்குள்ள அந்த கப் இருக்கு. அது போல இந்த பிரம்மனுக்குள்ள, இந்த பிரம்மன் நமக்குள்ள இல்ல, நம்மளே நம்ம தான் இருக்கோம், அதுல இந்த உடம்பெல்லாம் இருக்கு. சோ இந்த தாட் ப்ராசஸே உல்டா ஆக்கிடுது. சோ இந்த எல்லாமே நம்மள இருக்கு. இந்த சென்னை நமக்குள்ள இருக்கு, இந்த இந்தியா நமக்குள்ள இருக்கு, இந்த பிரபஞ்சமே எனக்குள்ள தான் இருக்கு, எல்லாத்தையும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற இந்த தாட் ப்ராசஸ், அதுதான் நிஜம். ஏன்னா அந்த அந்த பாட் உடஞ்சிடுச்சுன்னா இந்த பாட்டில் இருக்கிற ஸ்பேஸ் ஸ்பேஸோட சேர்ந்துரும். அதே மாதிரி இந்த உடம்பு அழிஞ்சாலும் அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும், அந்த பிரம்மன் அப்படியே தான் இருக்கு போகுது. சோ நிறைய பேர் என்ன சொல்றா, இந்த உடம்பு அழிஞ்சோன்னு இந்த ஜீவாத்மா இந்த பிரம்மனோட கலந்துரும் அப்படிங்கிற. ஆனா இங்க வந்து அதான் சொல்றேன், இந்த இந்த உபனிஷத்துல பார்த்தேன்னா
அப்படி இல்லை. இது எல்லாமே ஒன்றுதான். இந்த உடம்புதான் அழிஞ்சு போயிடுது. சோ ஒரு பெரிய ஒரு நெருப்பிலேருந்து துளி துளியா வருதுன்னு இல்லை, எல்லாமே ஒன்றுதான், எல்லாமே சரூபாக. சோ இந்த பியோர் பிரம்மன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கா. எப்படி இந்த ஸ்பேஸ் உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க ஒரே ஸ்பேஸ் இருக்கோ, எப்படி இந்த சொப்ன உலகத்துல எல்லாமே அந்த பொருட்கள்லாம் அந்த சொப்ன உலகத்துல அப்படியே இருக்கோ, அதான் அந்த நிஜம் ஒன்று இதுதான். இதுல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. சோ அதோட நேச்சர் என்ன அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். दिव्यो ह्यमूर्तः पुरुषः स बाह्याभ्यन्तरो ह्यजः अप्राणो ह्यमनाः शुभ्रो ह्यक्षरात् परतः परः. दिव्यः தெய்வீகமானவன், ஹி நிச்சயமாக, அமூர்த்தக உருவமற்றவன், புருஷக புருஷன் இப்பதான் சொல்லணும், சஹ அவன், பாஹ்ய வெளியிலும், அபியந்தர உள்ளிலும், அஜஹ பிறப்பற்றவன், அப்பிராண பிராணனால், அப்பிராண பிராணனால் சார்ந்திராந்தவன், அமனஹா மனதிற்கும் அப்பாற்பட்டவன், சுப்ரஹ தூய்மையானவன், அக்ஷராத் அழிவற்ற காரணத்திற்கு, பரதப்பரஹ அதையும் விட உயர்ந்தவன். சோ இந்த பரம்பொருள், இந்த பிரம்மன் உருவமற்றது, அனைத்திற்கும் உள்ளும் வெளியும் நிறைந்தது, பிறப்பற்றது, மனம் பிராணம் போன்ற உபாதிகளுக்கு அப்பாற்பட்டது, எப்பொழுதும் தூய்மையானது, உலக காரணமாக கருதப்படும் இந்த அக்ஷரத்திற்கும் அப்பாற்பட்ட பரமசத்தியம். திவ்யோ ஹ்யமூர்த்த புருஷः சபாக்யாபியந்தரோ ஹ்யஜः அப்ராணோ ஹ்யமனா சுப்ர யக்ஷராத் பரதः பரஹ. சோ இப்ப இந்த பிரம்மன் எப்படி அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கிறார். சோ இந்த முன்னாடி என்ன சொன்னோம், இந்த எல்லாமே இந்த அக்ஷரத்தில் கரைஞ்சிருது, அங்கேதான் வருது, அதுக்குள்ளேயே கரைஞ்சிருது. அப்படின்னா இது எப்படிப்பட்டது அப்படின்னா திவ்யஹ. திவ்யஹக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, திவ்யமானதுன்னு இருக்கு, திவ்யஹக்கு இன்னொரு அர்த்தம். அந்த அர்த்தம் தான் இங்க சரியா இருக்கும். அது தனக்குத்தானே ஒளி கொடுக்கிறது. திவ்யஹன்னா ஒளிமயமானது. ஆனா இங்க என்ன, தனக்குத்தானே ஒளி கொடுக்கிறது. சோ ஏதான ஒன்று தெரியணும்னா ஒண்ணு பிரமாதா, பிரமாண, பிரமேயம், இந்த மூன்று வேணும். பிரமாதா அறியறவர், பிரமாண அறியறதுக்கு தேவையான கருவி, பிரமேய எதை அறியணுமோ அது. சோ இந்த மாதிரி மூன்று இருக்கு. சோ நமக்கு இதால இந்த லேப்டாப் இருக்கு, நான் தான் இதை அறிகிறேன், இது லேப்டாப். சோ நான் தான் பிரமாதா. சோ இந்த கண்கள் தான் இந்த லேப்டாப்பா பாக்குறது. சோ கருவிங்கிறது கண்கள், பிரமாண. அந்த கண்கள் எதை பார்க்கறது, இந்த லேப்டாப்ப, அதுதான் பிரமேய. சோ உலகத்தில் எல்லாத்துக்குமே அந்த மாதிரிதான், ஒரு சப்ஜெக்ட், ஒரு கருவி, ஒரு ஆப்ஜெக்ட். இதுதான் சமஸ்கிருதத்துல திரிபுட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏதான ஒண்ணு இருக்குன்னா அறியணும்னா இந்த மூன்றும் தேவைப்படுறது. அதாவது அறியறவர், அறிவதற்கான கருவி,
அண்ட் அறியப்படுறது ஏதோ, அது மூன்றும் தேவை. சோ உனக்கு ஏத்தாப்புல ஒரு லேப்டாப் இருக்கா? இருக்கு. ஆனா யாராவது நீ இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தானா எதை வச்சு பார்ப்போம்? கண்களால பார்க்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு புக்ல தேட முடியுமா? முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆஃப்கோர்ஸ் நான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றோம். எப்படி அது தெரியும்? சோ நானே என்னையே. So subject to object, subject knows the object without any கருவி. சோ நான் தான் ஆப்ஜெக்ட்னா அப்ப என்ன புரியறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவை இருக்கு. அந்த சப்ஜெக்ட் எது? அது ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டா அது வேற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை அறிஞ்சிக்கிறதுக்கு வேற ஏதாவது இருக்கணும், அதை அறிஞ்சிக்கிறதுக்கு வேற ஏதாவது இருக்கணும் அப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபைனைட்டா போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து லாஜிக்ல ஃபிட் ஆகுது இல்லை. எது லாஜிக்ல ஃபிட் ஆகும்? இது ரெண்டுமே ஒன்றாக இருந்தா. சோ இந்த நீ இருக்கியா அப்படிங்கிற கேள்விக்கு வெளியில இருக்கிற இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ஒன்னாலேதான் நீ இருக்கியா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இங்க திவ்யஹ, தனக்குத்தானே ஒளி தருவது. சோ உங்களோட தாட்டு, உங்களோட நீங்க பாக்குறது, தொடர்றது, உங்களோட இமோஷன், உங்களோட ஞாபகம், இதெல்லாம் முதலியே இருக்கு. அதை அறிவதற்கு வேற ஒரு அறிவு தேவையில்லை. அந்த தனக்குத்தானே ஒளி கொடுக்கிற விஷயம்தான் திவ்யஹ. அப்புறம் அமூர்த்தஹ, அதுக்கு மூர்த்தி கிடையாது, அதுக்கு ஸ்வரூபம் கிடையாது. நமக்கு எதை தெரியுமோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்ம் இருக்கணும். ஃபார்ம்னா வெறும் வடிவம் இல்லை. காதால கேட்கறதுக்கும் ஃபார்ம் இருக்கு. சவுண்ட் ஃபார்ம், ஸ்மெல் ஃபார்ம், டச் ஃபார்ம், எல்லாமே ஃபார்ம் தான். ஆனா இந்த பிரம்மன் வந்து அமூர்த்தக, ஃபார்மே இல்லை இருக்கு. சோ இந்த உடம்பு இருக்க முடியாது, ஏன்னா உடம்புக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த உடம்புனா இப்படிதான் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு? இது பிரம்மன்கிறது அமூர்த்தக. சோ இந்த உடம்புங்கிறது பிரம்மன் இல்லை. புருஷக, இப்பதான் சொன்னோம், புருஷக எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கிறது புருஷக. அண்ட் தனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறதும் புருஷக. சோ இந்த பிரபஞ்சம் முழுக்க தெரிகிற இந்த புருஷாவும் நமக்குள்ள இருக்கிற இந்த தூங்கிட்டு இருக்கிற இந்த புருஷாவும் ரெண்டும் ஒன்றுதான். சபாஹ்யாபியந்தரஹ, நிறைய அந்த ஸ்லோகத்துல படிச்சிருக்கோம். சபாஹ்யாந்தர சுச்சிஹி. சபாஹ்ய அந்தர, தனக்குள்ளேயும் வெளியிலையும். ச பாஹ்ய அந்தர. अपवित्रा पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं சபாஹ்யாந்தர ஸ்ருச்சிஹி அப்படின்னு நிறைய வார்த்தை படிக்கிறோம். ஏதாவது நமக்கும் உள்ளிக்கும் வெளியிக்கும் பாக்கிய அந்தர சுச்சிஹி கிளீனா இருக்குது. அதாவது புண்டரீகாட்சம், இந்த தாமரை கண்ணுள்ள இந்த விஷ்ணுவை யார் நினைக்கிறாளோ, யஸ்மரேத் யார் அதை நினைக்கிறாளோ, யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாஹ்யாந்தர சுச்சிஹி, உள்ளுக்கும் வெளியும் ரெண்டு இடத்துலயும் கிளீனா இருக்கும், சுச்சி பியூர் ஆயிடும். அதே மாதிரி இங்க சபாஹ்யாந்தரஹ, உள்ளேயும் இருக்கார் வெளியும் இருக்கார், தான் பிரம்மன். இன்சைட்ல என்ன இருக்கு? தாட், மெமரி, இமேஜினேஷன், எமோஷன்ஸ், இதெல்லாம் உள்ள இருக்கு. வெளியில என்ன இருக்கு? உடம்பு, உலகம்,
மனிதர்கள், இந்த நட்சத்திரங்கள், இந்த பிரபஞ்சம், இதெல்லாம் இருக்கு. இது ரெண்டுமே ஒன்று அப்படிங்கிற. இது ரெண்டுமே சபாக்கிய அந்தர, எது உள்ளியும் வெளியும் இருக்கோ அதுதான். சோ இந்த இன்சைட் அவுட் சைடுங்கிறதே தாண்டி வந்துருது. நமக்குள்ள இது இருக்கு, நமக்கு வெளியில இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ரெண்டுமே ஒன்றுதான். சோ இப்பதான் இத படிச்சு பார்த்தீங்கன்னா, சோ இந்த பிரம்மன்கிறது உடம்பினால், ரூபத்தினால், ஸ்பேஸினால், உள்ளும் வெளியிலும் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையும் தாண்டி இருக்கு. கடைசியில என்ன சொல்றார்? அஜஹ, அப்ராணஹ, அமனாஹ, சுப்ர. அஜஹ, பிறப்பில்லாதது. இந்த சம்சாரத்துல எது இருந்தாலும் ஒரு பிறப்பிலேயும் தான் வருது. பிறப்பு, அதுக்கப்புறம் அது பெருசாகுது, அதுக்கப்புறம் அது மாறுறது, அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா அழியறது, கடைசியில இறந்து போயிடுது. இதுதான் நம்ம பாக்குறது. இந்த பௌத்தர்கள்லாம் பர்த்டே இன்னைக்கு உன்னோட இறப்புலேருந்து ஒரு வருஷம் நீ இன்னும் கிட்டக்க போயிருக்கே அப்படிதான் சொல்ல. அதான் நிஜம். ஆனா இங்க உபனிஷத்து சொல்றது இது அஜஹ, பிறப்பற்றது. சோ பிறப்பு இல்லைன்னா அது growth கிடையாது, சேஞ்ச் கிடையாது, அழிவு கிடையாது, இறப்பு கிடையாது. சோ நம்ம வந்து என்ன சொல்றோம், நான் வந்து வயசாயிண்டே வருது எனக்கு அப்படி. எதுக்கு வருது? உங்க உடம்புக்கு தான் வருது. உங்களுக்கு வயசுக்கு ஆறுதா, சேஞ்ச் ஆகுதா? இல்ல உங்களோட கான்சியஸ்னஸ்க்கு வயசு கிடையவே கிடையாது. ஏன்னா அது பிறக்கவே இல்லை. சோ பிறக்காத உங்களோட கான்சியஸ்னஸ்க்கு வயசாகிறதும் கிடையாது. அதோட ஒயிட் ஹேர்லாம் ஆகாது. அதோட உடம்புல ரிங்கிள்ஸ் எல்லாம் வராது. அதுக்கு என்ன வயசுன்னா அதுக்கு வயசே கிடையாது. ஏன்னா அது பிறந்தாதானே அதுக்கு வயசு. சோ பிறப்பே இல்லைன்னா இறப்பு கிடையாது. சோ இறப்புக்கு பயந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம். சோ நீங்கள் அப்படின்னு எதை வச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கு இறப்பு கிடையாது. இந்த மூவி நடக்கிறது, இந்த மூவில இருக்கிற இந்த கேரக்டர் செத்து போடலாம்னா ஸ்கிரீனுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. அந்த ட்ரீம்ல நீங்க சொப்னத்துல பாக்குற அந்த கேரக்டர் செத்து போலாமான்னா அந்த ட்ரீமர் யாரு? நீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சோ இந்த மாதிரி உடம்புகள் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிரம்மன், அதுக்கு அழிவே கிடையாது. அப்பிராண, பிராணத்தின் மேல் அதுக்கு டிபெண்டன்சி கிடையாது. அப்படின்னா அதுக்கு ஒரு உயிர் கிடையாதுன்னா இல்ல, இருக்கு. ஆனா பிராணத்து மேல அதுக்கு டிபெண்டன்சி கிடையாது. அமனாக, மனசு கிடையாது. நான் தான் யோசிக்கிறேன், நான் தான் என்ன நினைவு வருது, எனக்கு தான் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு, என்னோட இமோஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஆனா நீங்க அப்படின்னு பார்த்தேன்னா அதுக்கு இந்த தாட்ஸ், இந்த மெமரி, இந்த இமோஷன்ஸ் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ இந்த பிரம்மன்கிறது தாட்டோ, மெமரியோ, அறிவோ, யோசிக்கிற தன்மையோ, இமோஷன்ஸோ அதெல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். எந்த தாட் வந்தாலும் வந்துட்டு போயிட்டு இருக்கும். எந்த ஒரு மெமரி வந்தாலும் வந்துட்டு போயிட்டு இருக்கும். எந்த மாதிரியான ஒரு இமோஷன் வந்தாலும் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனா இந்த விழிப்புணர்ச்சி, இந்த பிரம்மன், அதுக்கு ஒண்ணும் ஆகாது. சோ அமனாகா. இந்த யோகத்துல வர இந்த
பஞ்சகோஷ, அன்னமய கோஷ, பிராணமய கோஷ, மனோமய கோஷ, விஞ்ஞானமய கோஷ, ஆனந்தமய கோஷ. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரம்மன். இதெல்லாம் பிரம்மன் இல்லை. அடுத்ததா சொல்றது சுப்ரஹ. சுப்ரஹனா பியூரா இருக்குது. பியூரா இருக்கிறதுனா என்ன? நிர்மலமா இருக்கிறது. ஒரு மலமும் அதுக்குள்ள இல்லை. அது கரையற்றது. இந்த மூவில நெருப்பு வருதுனாலும் அந்த ஸ்கிரீனுக்கு ஒன்றும் ஆறுது இல்லை. அந்த மூவில அந்த கப்பல் மூழ்கின்னு இருக்கு, அந்த அப்படி ஒரு மூழ்கல், அந்த மாதிரியான ஒரு ஃப்ளட் வந்தாலும் அந்த ஸ்கிரீனுக்கு ஒன்றும் ஆறுது இல்லை. அந்த மடத்துல எல்லாம் பாம்பு அடிச்சு எல்லாமே உடஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சாலும் அந்த ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ், இந்த பிரம்மன் அப்படியே தான் இருக்க போகுது. எந்த மாதிரியான ஒரு பிளஷரா இருக்கட்டும், பெயினா இருக்கட்டும், எது வந்தாலும் சரி, அந்த ஸ்கிரீனுக்கு எப்படி ஒன்றும் ஆறுது இல்லையோ அந்த மாதிரி இந்த பிரம்மனுக்கு ஒண்ணுமே ஆகிறது இல்லை. ஸோ அதனால இது சுப்ர, பியூரா இருக்கு. அடுத்தது என்ன சொல்றா? அக்ஷராத் பரத பரஹ, அக்ஷரத்தையும் தாண்டி இருக்கு. இதானே அக்ஷரம் சொன்னா, இப்ப என்ன அக்ஷரத்தையும் தாண்டி இருக்கு அப்படிங்கிற. அதுக்கு சங்கராச்சாரிய சொல்ற, இந்த அக்ஷரம் இங்கு சொல்றது வந்து மாயை. இந்த மாயை தான் கிராஸ், அதுல இருந்தானே இதெல்லாம் வருது. ஆனா இந்த பிரம்மன்கிறது இந்த மாயையும் தாண்டி இருக்கு. அதனால இத அக்ஷராத் பரதப்பர, இந்த அக்ஷரம்ங்கிறது இந்த மாயை இந்த எல்லாத்தையும் தாண்டி இருக்கு. என்ன சொல்ற? திவ்ய அமூர்த்த புருஷ சபாஹ்யாபியந்தர அஜஹ அப்ராண அமான சுப்ரஹ அக்ஷராத் பரதப்பர. இதெல்லாமே உடம்பு இல்லை, அதுக்கு ரூபம் இல்லை, அதுக்கு வந்து மைண்ட் இல்லை, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை, அது பிராணம் இல்லை, அதுக்கு பிறப்பு இல்லை, அதுக்கு இறப்பில்லை, அது மாயையும் தாண்டி இருக்கு. என்ன பாக்கி இருக்கு? வெறும் இந்த பிரம்மன். இது வெறும் உங்களோட விழிப்புணர்ச்சி. சோ இந்த விழிப்புணர்ச்சி எங்கேயோ போய் தேடு அப்படின்னு சொல்ல இந்த உபனிஷத். இதெல்லாம் இங்கேதான் இருக்கு. இதேதான் நம்ம பார்க்கணும். சோ இந்த பிரம்மனை, பிரம்மனோட கலந்துக்கணும், பிரம்மனோட சேர்ந்துக்கணும், பிரம்மன் ஆகியுடனும், பிரம்மனை கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. தான் தான் பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி, இதை தான் அறிய வேண்டும். அதுதான் இந்த ஸ்லோகத்திலிருந்து இருந்து வருது. திவ்ய ரூப புருஷ அஜஹ அமன அப்ராண மாயாவுக்கும் தாண்டி அப்படின்னு இந்த பிரம்மனை பத்தி சொல்ற. அதோட இன்னைக்கு இந்த 2 ஸ்லோகத்திலேயே டைம் எடுத்துட்டோம். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில் அந்த கேள்விக்கு இங்கதான் வருது. இந்த 2வது முண்டக்கம் தான் இந்த கார்னர் ஸ்டோன். இதுல இருந்து தான் எல்லாமே வெளியில வருது. இதை புரிஞ்சுண்டா நமக்கு இன்னும் இந்த பிரம்மனை அடையறதுக்கான சான்ஸ் பெருசாயிட்டே போகும். இன்னைக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமா புதன்கிழமையிலேருந்து 5வது தசகம் நாராயணியும் பார்க்கலாம். இந்த வாரம் அந்த 5வது தசகம் முடிச்சுட்டு அப்புறம் நாராயணத்துக்கு கொஞ்சம் பாஸ் கொடுக்கலாம். நாராயணத்தை நிறைய கத்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா சரளமா வாயிலேருந்து வரணும். அது வரைக்கும் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதோட இன்னையோட கிளாஸை இப்பைக்கு முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி எல்லாருக்கும். Jai Shri Krishna, sir. Jai Shri Krishna, sir.